வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையான் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு இதானவர் ஓட்டுநர். அவருக்கு ஒரு மகன், ஒரு மகள். மகள் வந்து பெரியவங்க. ஒரு மனைவி வந்து கொஞ்சம் இந்த இவங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க. இறந்ததுனால அவர் தான் அந்த மகளையும் மகனையும் பொறுப்பாக இருந்து படிக்க வச்சார். ஓட்டுநர் டிரைவராக இருந்து நல்லா சிறப்பாக படிக்க வச்சார். படிக்கும்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அவங்க பையன் வந்து படித்து முடிச்சிட்டாரு. ஒரு டிகிரி முடிச்சிட்டாரு. டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருந்தார். அதனால் என்ன பண்ணார், அப்பா அந்த பையன் சாப்பிடும்போதெல்லாம் வேறு கொஞ்சம் உடம்பு இது இல்லாமல் வெக்கமே இல்லாமல் சாப்பிட்றான் பாரு, இது சுரணம் இல்லாமல் சாப்பிட்றான் பாரு, வேலை செய்யணும் உழைக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கான் பாருன்ட்டு அப்படியே சொல்லுவார். அவன் உடனே கோபமாகி எழுந்து போயிட்டு அவங்க அக்காக்கிட்டையும் சொல்லுவான், இதுமாதிரி அவர் ரொம்ப என்னை கொடுமைப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த ஒரு வாரத்தில் வேலையை போய் தேடுறேன் அப்படின்ட்டு போகிறோம். வேறு கம்பெனியில் இறங்கி ஒரு கம்பெனியில் போய் வேலையில் ஜாயின் பண்ணிடுவார். வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டு சம்பாதிப்பார். சம்பாதிச்ச உடனே பணத்தை கொண்டாந்து அவங்க அப்பாவுக்கு கொடுக்க மாட்டார். அப்பாவை பற்றி அவங்க வீட்டுக்கு சாப்பிட வருவார். அவங்க அப்பா சாப்பிட்டா இந்த ஆள் இருக்கிற இடத்துல நான் வரமாட்டேன், அந்த ஆள் முகத்திலே முடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்பாவை கொஞ்சம் தரைக்குறவாகவே பேசுவார். அவங்க அக்கா எவ்வளோ சொல்லுவாங்க, தம்பி அதெல்லாம் தப்புடா தம்பி, உனக்காக அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா, உனக்கு நீ படிக்கிறதுக்காக எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கினாரு தெரியுமான்ட்டு. அதாவது கடன் வாங்கின அவர் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒருத்தர்கிட்ட கடன் கேட்பார். கடன் கேட்கும்போது அந்த கடன் கொடுக்குறவர் அதெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு என்ன இருக்குது, நீ ஒரு டிரைவர் தானே, அவங்ககிட்ட நீ கொடுக்காம ஓட்டினா என்ன பண்ணுறதுன்னு அவமானப்படுத்தி இது பண்ணுவார். அந்த நேரத்தில் அவர் மகளை வந்து அந்த பக்கமாக திரும்பி நிலுமான்னு சொல்லிட்டு அந்த பணம் கொடுக்குற ஒரு காலில் விழுந்து கெஞ்சி எப்படியாவது கொடுங்க, அப்போ தான் என் பையன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குவார். வாங்கி அவர் வந்து வட்டி ரொம்ப அதிகமாக சொல்லுவார். அதனால பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்குவார். இதெல்லாம் வந்து அவங்க அக்கா சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஏன் இப்படி இப்போ மகனை கடிஞ்சிக்கிறான்னா, நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது இப்படி ரொம்ப மோசமாக இருந்தேன், அதனால தான் என்னுடைய வாழ்க்கை டிரைவராகவே ஆகிடுது, அதனால் அதுமாரி என் பையனை ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் கடிஞ்சிக்கிட்டேன். இப்போ நான் அதுமாரி சொன்னதுனால தான் இப்போ ஒரு வேலைக்கு போயிருக்கான் அப்படின்றத அவங்க அக்கா கிட்ட அவர் சொல்லுவார். இந்த விஷயத்தெல்லாம் அக்கா அந்த பையன்கிட்ட சொல்லுவார். உடனே பையன் வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்பா பண்ணது எவ்வளோ நல்ல விஷயம், அவரை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ட்டு. அப்போ அப்பா வந்து ஓய்வாக வந்து படுத்துக்கிட்டு இருப்பார். படுத்துக்கிட்டு மகளை கூப்பிட்டு, அம்மா காலெலாம் வலிக்குது, கொஞ்சம் கால் அமைக்க விடுன்னு வந்து உடனே மகன் வந்து அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் தப்பாக பண்ணிட்டேன், உங்களை தப்பாக பேசிட்டேன் அப்படின்ட்டு அது காலை பிடிச்சி அவருக்கு ஆசுவாசப்படுத்துவார். வாழ்க்கையில் எப்பயுமே பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு கெடுதல் கடுமையாக பேசுவாங்க. கடுமையாக பேசுவது பூராவே அவங்களுடைய நல்லதுக்கான தவிர அவங்கள துன்பப்படுத்துறதுக்கு இல்லை, அவங்கள கோபப்படுத்துறதுக்கோ வேதனைப்படுத்துறதுக்கோ இல்லை, அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதை நம்ம குழந்தைகள் தவறாக எடுத்துக்கொள்ளாமல் பெற்றோர்களை புரிந்து கொண்டு நடந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அந்த கதை. நன்றி, வணக்கம்.